சென்னை தாம்பரம் அருகே பெருங்களத்தூரில் புதிதாக திறக்கப்பட்ட மல்டி ஃபுட் கடையில் மாமூல் கேட்டு தரம் மறுத்த கடை உரிமையாளர் மற்றும் அவரது சகோதரர் மீது ரவுடிகள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மாமூல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? சென்னை புது பெருங்களத்தூர் வேல்நகர் பகுதியில் வசித்து வருபவர் 42 வயதான வினோத். இவர் அப்பகுதியில் உள்ள டிஎன் ஃபுட்ஸ் என்ற பெயரில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒன்றை திறந்து நடத்தி வருகிறார். வினோத்தின் அண்ணன் நெல்சன் பகல் நேரத்தில் பெயிண்டிங் வேலை பார்த்துவிட்டு மாலை நேரத்தில் தம்பிக்கு துணையாக ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை பார்த்து வருவார். இந்நிலையில் 2 நாட்களுக்கு முன்பு இரவு 9:30 மணி அளவில் ஐயப்பன் என்பவர் கஞ்சா போதையில் கடைக்கு வந்துள்ளார். கடையின் உரிமையாளர் வினோத்திடம் சென்று என்னுடைய தலைவர்கள் விவேக் மற்றும் அர்ஜுனன் இருவரும் மாமூல் வாங்கி வருமாறு சொன்னதாக வினோத்திடம் கூறியுள்ளார். அதற்கு மாமூல் எல்லாம் தர முடியாது என கராராக தெரிவித்துள்ளார் வினோத். ஆத்திரமடைந்த ஐயப்பன் விவேக் மற்றும் அர்ஜுனிடம் சென்று மாமூல் தர மறுத்துவிட்டதாக தெரிவித்துள்ளார். இதனை கேட்டு ஆத்திரமடைந்த 6 பேர் கொண்ட கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு ஆரவாரமாக சென்றுள்ளனர். கடைக்குள் அதிரடியாக நுழைந்த அவர்கள் ஒழுங்காக பணத்தை கொடுத்து விட்டால் உனக்கு நல்லது, இல்லை என்றால் கடையை சூறையாடி விடுவோம் என கூறி மிரட்டியுள்ளனர். எங்களை மீறி இப்பகுதியில் உன்னால் கடை நடத்த முடியாது என்றும் கூறி அச்சுறுத்தியுள்ளனர். அவர்களது மிரட்டலுக்கு பணியாத வினோத் வாக்குவாதம் செய்ய அந்த கும்பல் வினோத்தை சாலைக்கு இழுத்து வந்து சரமாரியாக தாக்க ஆரம்பித்துள்ளனர். அப்போது கடை உரிமையாளர் வினோத்தின் அண்ணன் கடைக்குள் காய்கறி வெட்டி கொண்டிருந்தார். அவருக்கு சரிவர காது கேட்காது என கூறப்படுகிறது. என்ன நடக்கிறது என்பதை உணராமல் காய்கறி நறுக்கி கொண்டிருந்தவரை ரவுடி கும்பல் சுத்து போட்டு சரமாரியாக தாக்கி இரத்த வெள்ளத்தில் சரித்துள்ளனர். கடையை தும்சம் செய்துவிட்டு அங்கிருந்து 6 பேர் கும்பல் தப்பிச் சென்றுள்ளது. சாலையில் விழுந்து கிடந்த வினோத் தட்டு தடுமாறி எழ முயற்சிக்கும் போது அங்கு 108 ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துள்ளது. சார், இங்கு யாரோ இரத்த வெள்ளத்தில் கிடப்பதாக அழைப்பு வந்தது என ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கூறியுள்ளார். அதனை கேட்டு பதறிய வினோத் தனது அண்ணனான நெல்சன் எங்கே என்று தேடிய போது கடைக்குள் இரத்த வெள்ளத்தில் கிடப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் தெரிவித்தது யார் என ஆம்புலன்ஸ் ஓட்டுநரிடம் கேட்டபோது அர்ஜுனன் என பெயர் கூறினார். தங்களை சரமாரியாக தாக்கிவிட்டு அவர்களே ஆம்புலன்ஸுக்கும் தகவல் தெரிவித்து சென்றது தெரிய வந்தது. உடனடியாக பீர்க்கங்கரணை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரத்த வெள்ளத்தில் இருந்த நெல்சனை மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு 12 தையல் போடப்பட்டது. போலீசாரின் தேடுதல் வேட்டையில் சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேரில் விவேக் என்பவர் சிக்கியுள்ளார். மேலும் அர்ஜுனன் மற்றும் ஐயப்பன் உட்பட 5 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். சமீப காலமாக பெருங்களத்தூர் பகுதியில் இளைஞர்கள் கஞ்சா போதையில் மாமூல் கேட்டு கடைக்காரர்களை மிரட்டும் கலாச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதுபோன்ற குற்றச் சம்பவங்களில் ஈடுபடுபவர்களை காவல்துறையினர் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்குள் புகுந்து கஞ்சா போதை ரவுடிகள் தாக்குதல் நடத்திய சம்பவம் அப்பகுதி வியாபாரிகளிடம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.